ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஒரு எம்மையான ஒரு சூப்பரான ஒரு பர்த்டே கேக், அதாவது 1 kg அளவில் நம்ம பர்ஃபெக்டான ரெட் வெல்வெட் கேக் எப்படி சரி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ஒரு அரை கப்பால் வந்து நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு அரை கப்பால் வந்து அதே அரை கப்பால் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது ரிஃபைண்ட் ஆயில். இதில் வந்து 4-5 செட்டு வந்து நம்ம லெமன் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து நான் 4 முட்டையை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து லைட்டாக கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எலக்ட்ரிக் பீட்டரை யூஸ் பண்ணி நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த எக் வந்து நம்மளுக்கு எல்லோ கலரில் இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து பேல் எல்லோவாக வரணும். கிட்டத்தட்ட பேல் எல்லோ தான், ஆமாம், கிட்டத்தட்ட நல்லா ஃபோமியாக இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி, இப்போ நான் வந்து 250 ml கப்பில் வந்து நான் 1 கப் அளவு மாவு எடுத்திருக்கேன் அப்படின்னா, நீங்கள் அதையில் 3/4 கப்பில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் பவுட்ரு சுகர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக 1 கப் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் சுகர் அப்படின்னா நீங்கள் வந்து 3/4 கப்பில் யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறணும். நம்ம பாலும் நம்ம எண்ணெயும் ஆட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து ஒரு 5 ட்ராப்ஸில் வந்து நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுறணும். அந்த ஆயிலும் பால் அப்புறம் அந்த லெமன் வந்து நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம வந்து 1/4 கப்பில் வந்து கொக்கோ பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு 3மே நல்லா கலந்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயும் இப்போ இதில் வந்து ரெட் ஃபுட் கலர் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ரெட் வெல்வெட் கேக்குக்கு வந்து கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணால் ரெட் வெல்வெட் கேக் ஆகாது. அது கூட நம்ம கொஞ்சம் ஃபுட் கலரும் அதுவும் இல்லாமல் கொக்கோ பவுடரும் நம்ம ஆட் பண்ணால் தான் ரெட் வெல்வெட் கேக். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அந்த எக்கு பீட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதில் வந்து இல்லை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதை நல்லா நம்ம ஒரு வாட்டி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கலர் பார்க்குறதுக்கு ஒரு கலராக இருக்கும். அதுவே நம்ம கேக் வந்து பேக் பண்ணி அப்புறம் மாவெல்லாம் போட்டுட்டு நம்ம கேக் பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கலர் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணி நல்லா கலந்து அதை அப்படியே நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேட்டர் வந்து நம்ம நார்மல் ஸ்பாஞ்சோட இதுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். பார்த்துக்கோங்க, கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். நம்ம நார்மல் பேட்டர் வந்து ஓரளவு நம்மளுக்கு வந்து ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரும். இப்போ வந்து பேக்கிங் பேனில் வந்து நான் 18 பேன் வந்து எடுத்திருக்கேன். 8 inch பேனில் வந்து நம்ம வந்து இந்த பேட்டரை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக பேக் பண்ணி எடுக்கிற மாதிரி பாத்திரத்தை வந்து நான் அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். அந்த பாத்திரத்தில் 2 வாட்டி டேப் பண்ணிவிட்டு 2 வாட்டி டேப் பண்ணிக்கலாம். ஏர் பபிள்ஸ் இருந்தால் வெளில வந்துடும். இப்போ வந்து ப்ரீ ஹீட் பண்ண பேனில் வந்து நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கேக் வந்து கரெக்டாக ஒரு 45 minutes ஆச்சு. எனக்கு வந்து நல்லா பேக் ஆயிடுச்சு. இப்போ கேக் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. அதை வந்து நம்ம வந்து ஆற வச்சு பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து க்ரீம் வந்து இந்தளவு நல்லா ஸ்டிஃப் பீக்காக நம்ம வந்து பீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு க்ரீம் வந்து மெல்ட் ஆகாது. இப்போ நம்ம அந்த ஸ்பாஞ்சு வந்து நம்மளுக்கு நல்லா ஆறி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் சுகர் சிரப்பை போட்டு நினச்சி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி நம்ம ஐசிங்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ரிச்சாக வேணும் அப்படின்னு நீங்கள் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணலாம். அதாவது விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் சாக்லேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் ப்ளைனாக தான் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம அதே மாதிரி சுகர் சிரப்பில் வந்து நினச்சிட்டு அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் இந்த மாதிரியும் 3 லேயர்ஸ் வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து 3 லேயரில் வந்து மேலே வந்து ஐசிங் பண்ணியாச்சு. இப்போ சைடு எல்லாத்தையும் நம்ம க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு க்ரம் கோட் இல்லை, நான் டேரெக்டாக ஃபைனல் கோட்டே நான் போட்டேன். நான் கொஞ்சம் க்ரீம் வந்து நல்லா தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்க்ராபரை வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க க்ரீம் எல்லாத்தையும் நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம்.
நான் வந்து ஒரு பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா செஞ்சேன். அதை வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நான் க்ரம் பண்ணிட்டேன். அந்த க்ரம்ஸ் எல்லாத்தையுமேவும் நம்ம நீட்டாக ஒரு ஸ்க்ராப்பரை வச்சு இதில் நம்ம அப்படியே அழகாக அப்படியே ஊட்ட வச்சுருந்தோம்னா அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம இருக்கிற எல்லா க்ரம்ஸையும் இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாத்தையும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சைடில் வந்து ஓரளவு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் சிம்பிளாக தான் டிசைன் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். இருக்கிற க்ரம்ஸை வந்து மேலே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார் நாசல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளாராக நான் போட்டு எடுத்துக்கிறேன். அழகாக நீட்டாக ஒரு டிசைன், சின்ன டிசைன், சிம்பிளாக. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமான ஒரு டிசைன் இருக்கோ அதை நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். கேக்கை வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அளவு வச்சு நீங்கள் ஐசிங் பண்ணி முடிச்சுட்டு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் டெலிவரி கொடுங்க. கேக் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். கேக் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து நமக்கு இப்படி தான் அவுட்புட் வந்து கிடச்சிருந்துச்சு. பர்த்டே பாயோட நேமும் மேலே வந்து லைட்டாக ஸ்ப்ரிங்கிள்ஸை வந்து தூவி இந்த கேக்கை வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி 1 kg அளவு வந்து ரெட் வெல்வெட் கேக்கை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம ஆர்விஜி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.